இந்த வீடியோவில் வர எல்லா விஷயமும் சும்மா சிரிக்கிறதுக்கு மட்டும்தான். அதனால் இது யாருமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு Q&A வீடியோ எடுக்கிறேன். நார்மலாக விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். பட் எல்லாத்தையுமே ஆன்சர் சொல்ல முடியுமான்னு தெரியல. பட் என்னால் முடிஞ்சிருக்கு எல்லாத்தையுமே குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேரம் வீடியோக்குள்ள போகலாம். கிருத்தின் வந்து கேட்டுருவாங்க, ராகுலே யூடியூப் சேனல் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைச்ச ஸ்பெஷல் மொமெண்ட் எது? எனக்கு கிடைச்ச ஸ்பெஷல் மூமெண்ட் வந்து என்னன்னா நிறைய இருக்குப்பா. ஒன்றா ரெண்டா பல விஷயங்கள் இருக்கு. நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு டேக்கும் வந்து டேக் பண்ணி இந்த மாதிரி வந்து ராகுல் வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், இல்லைனா வந்து பே வீடியோ ரிலீஸ் ஆகிறப்ப அந்த ஒரு மொமெண்ட் எல்லாருமே டேக் பண்ணி வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும். வருஷத்தில் ஒரு நாள் பர்த்டேன்னு ஒன்று வரும்ல, அந்த பர்த்டே வந்து உங்களோட பர்த்டேவை நினச்சி டேக் பண்ணி போஸ்ட் பண்ணுற விஷயம் பண்ணுறவங்க அந்த மொமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அது ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் ஸ்பெஷலான விஷயம் தான்ப்பா. அதை தாண்டி ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான். அது ஒவ்வொரு வீடியோலுமே ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் தான். மோனா சிலண்டிடியாவோட அப்படி ஒரு நேமு. ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்கணும்? ஃபியூச்சர் லைஃப் ஒய்ஃபாக இருக்கணும், நல்ல பொண்ணாக இருக்கணும். பொண்ணாக தான் இருக்கும். பொண்ணாக இருந்தால் கல்யாணம் பண்ண முடியும். பட் நான் சொன்ன இது மீன்ஸ் நமக்கு பிடிச்ச பொண்ணாக இருக்கணும் அப்படி சொல்ல வந்தேன்பா. ஓகேங்களா? நீங்கள் ஒன்றும் வேற மாதிரி நினைக்கக்கூடாது. ஸ்ரீமதி சக்தி கேட்டுருங்க, ஹாய் ராகுல், ஹவ் ஆர் யூ? என்ன பண்ணுற? வணக்கம்பா, நான் நன்றாக இருக்கிறேன், தற்போது வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். அன்லாக் ஜாக் 65 கேட்டுருங்க, லவ் ஸ்டோரி நண்பா. வாழ்க்கையில் அந்த சம்பவம் நடக்க விட்டாதானே அப்புறம் எனக்கு நடக்கும். என்னடா ராகுல ஒரு உருட்டா இல்லையான்னு கூட இங்கே கேட்கலாம். உருட்டா இருந்தாலும் இதில் ஒரு உண்மையான ஒரு நம்பகத்தன்மை இருக்கு. நான் வாழ்க்கையில் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு வந்து யாருமே எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. எனக்கு பின்னாடி காட்டாட்டு வேலை ஓடிட்டே இருந்துச்சு. அதனால என்னால் அந்த விஷயத்துக்காக நிற்க முடியல. தானும் 2257 கேட்டுருங்க, உங்களுக்கு எப்போ கல்யாணம் பண்ணா? கூட சீக்கிரத்தில் பொண்ணு இங்கே தான் தெரிஞ்ச பொண்ணு தான், பிரச்சனை இல்லை, நல்ல சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்குதுமா, பிரச்சனை இல்லாமல் தங்கச்சி தைரியமாக இரு. ஆனால் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுறேன், சாப்பிடு, திருப்தியாக போ, வாழ்க வளமுடன். ஏன் பேய் ஃபேமிலியில் ஒரு கேட்டிருக்காங்க, ராகுலே உன் ஃபுல் நேம் என்ன அண்ணா? ராகுலே உன் ஃபுல் நேம் என்னன்னு எனக்கு புரியல. நீங்கள் மரியாதையை கூப்பிடுறீங்களா? ஆக்சுவலாக நீங்கள் இப்படிலாம் கூப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஒரு பக்கம் ராகுலேன்றது, இன்னொரு பக்கம் வந்து என்ன அண்ணா சாப்பிட்டீங்களா, நான் அடுத்த வீடியோ என்னன்னு கேட்கறது. பட் அதெல்லாம் கண்டுக்கூடாது, நம்மளை அவ்வளோ க்ளோஸாக நினைக்க தானே அப்படி கூப்பிட்றாங்க. ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருக்குது. என் ஃபுல் நேம் ராகுல் தான், ராகுலே இல்லை ராகுல். நீங்கள் தான் நேமை மாற்றிட்டீங்களா? மிஸ்டேக்கள் கேட்டுருங்க, நெயில் ஏன் இவ்வளோ லாங்காக வளர்க்குறான்னா? நான் வந்து சின்ன வயசில் நகத்தை அதிகமாக வளர்ப்பேன், ரொம்ப பெருசாக வளர்ப்பேன், அப்படியே வளர்ந்துட்டே போகும், அப்புறம் வந்து வெட்டிடுவேன். ஒன்றும் இல்லை, சோம்பேறித்தனம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த நெயில் கட்டரை எடுத்து அப்படி வச்சு கட் பண்ண சோம்பேறித்தனம். ஸோ அதனால் அப்படி நானும் விட்டுருக்கேன். நிறைய பேர் இது பிடிச்சிருக்கு, சிலருக்கு வந்து கொஞ்சம் எதிர்ப்பு இருக்குது. ராகுல உன்னை பார்த்து என் பையன் வந்து இப்படி வளர்க்குறான் அப்படி சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாங்க. பட் பலர் வந்து அந்த நகத்தை பார்க்கவே வர ராகுலே அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. நெயிலை கட் பண்ணலாமே ஆனால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சௌமியா ஸ்ரீ எஸ்எஸ் கேட்டுருக்காங்க, ப்ரோ உங்களுடைய ஆம்பிஷன் என்ன ப்ரோ? ஃபியூச்சரில் நான் இந்த உலகத்தில் இல்லைனா கூட என்னோட வீடியோஸ் வந்து பல ஃபியூச்சருக்கு போயிட்டு இருக்கணும், அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணணும், அது மட்டும் என்னோட ஆம்பிஷன். A.Siva.kum கேட்டுருங்க, ப்ரோ உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத மொமெண்ட் என்ன ப்ரோ? என் லைஃப்பில் மறக்க முடியாத மொமெண்ட்டா, நம்மளை யாருனே தெரியாத ஒருத்தவங்க திடீர்னு ஓடி வந்து நீங்கள் ராகுல் தானே அப்படி சொல்லிட்டு விசாரிக்கும் போது நமக்கு பக்குன்னு இருக்கும். என்னடா நம்ம வீட்டை விட்டு வெளியே கூட போனது கிடையாது, சாப்பிட்டு உள்ளே தூங்கிட்டு இருப்போம், மூஞ்சி யாரும் பார்த்தது கூட கிடையாது, பட் எப்படி கரெக்டாக வராங்க அப்படி சொல்லிட்டு நமக்கு கூட ஒரு அதிர்ச்சி இருக்கும். அப்படி ஃபர்ஸ்ட் என்னை வந்து ஒருத்தர் கேட்டாங்க, நீங்கள் ராகுல் தானே, நீங்கள் அந்த பே வீடியோ தான் நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட அந்த ஒரு மொமெண்ட் வந்து மறக்க முடியாத மொமெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணி கேட்க ஆரம்பிச்சாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கேட்குறாங்களே, அது வந்து எப்பவுமே நம்மளால் மறக்க முடியாது. ஸோ அந்த மொமெண்ட் வந்து மறக்கவே முடியாதுப்பா. வைஷு வீக்கே கேட்டுருவாங்க, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அண்ட் பிடிச்ச வாத்தியார்? எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? தமிழ் ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச வாத்தியார் வந்து வாத்தினா நிறைய வாத்திங்க இருக்காங்க வாழ்க்கையில். பாய்ஸ் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு வாத்தி ஒருத்தர் இருந்தார், காலேஜில் வந்து ஒரு வாத்தி ஒருத்தர் இருந்தார். காலேஜ் படிக்கிறப்ப இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து ஒரு வாத்தி வந்தார், அவர் பேர் கிருஷ்ணா சார். அதுக்கப்புறம் அவர் பார்க்க சான்ஸ் கிடைக்கல, அப்படி முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து எந்த வாத்தி, ஹையர் செகண்டரி படிக்கும்போது ஃபிசிக்ஸ் வாத்தி ஒருத்தர் இருந்தார், பங்கமான ஆளு. ஹீரோ 2002 கேட்டிருக்காங்க, உங்க அப்பா வச்சு ஒரு பிராங்க் பண்ணுங்க ப்ரோ. அப்பா வச்சு தானே பண்றோம், பங்கமா பண்றோம். சரத்தனாவோட ஃபேன் பேஜ் ஒருத்தர் கேட்டுருங்க, ப்ரோ உங்களுக்கு யூடியூப் விட எக்ஸ்ட்ரா டேலண்ட் என்ன? இல்லை இதுதான் என்னோட டேலண்ட், இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டேலண்ட்டாக என்னையா, நல்லா எடிட் பண்ணுவேன், சூப்பராக பாடுவேன். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. இந்த வாய் இருக்குல்ல, வாய் இதெல்லாம் யூடியூப் பொழப்பு ஓடாது, அது மட்டும் தான் என் டேலண்ட். ரிஷிகா பாலா கேட்டுருங்க, வாட் ஆர் யூ கரண்ட்லி டூயிங் அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் ஏ யூடியூபர்? லவ் ஃப்ரம் மலேசியா. நிறைய பேர் லவ் ஃப்ரம் மலேசியா தான்பா. ரிஷிகா பாலா, நீ நினைக்கிற மாதிரி யூடியூபுக்கு அப்பார்ட் பட்டு நான் அந்த விஷயமே செய்யல. நீ வேலை சாப்பிட்றேன், அதுவும் காலையில் நல்லா தூங்குறதால 2 வேலை தான் சாப்பிட்றேன். வீடியோ எடுப்பேன், எடிட் பண்ணுவேன், தூங்குவேன், ஃபோன் நோண்டுவேன், எங்கே ஷூட்னா வெளியே போவேன், அப்புறம் வீட்டுக்கு வந்து தூங்குவேன். என் வாழ்க்கை அவ்வளோதான். அதை தாண்டி சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு யூடியூப் வாழ்க்கை பெருசாக எதுவும் இருக்காது ரிஷிகா, இதுதான் உண்மை. அஞ்சலி டேம்ஸ் 5 கேட்டிருக்காங்க, உங்கள் ஃபேவரட் சாங் பாடுங்க. என் ஃபேவரட் சாங் நிறைய இருக்குது, பட் அதெல்லாம் நான் பாடம் உங்களுக்கு கேட்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், வேணாம் விடுங்க.
ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஜெயந்தி லக்ஷ்மண் அவங்க கேட்டிருக்காங்க அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் வீடியோலாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க ராகுல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்கா ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா வந்து திருப்பதி போகிற சொல்லிட்டு நான் ஒரு ஓல் விட்டுருந்தேன். அதுவும் கூட சேர்த்து நான் நிறைவேற்றுறேன். அதுக்கு முன்னாடி அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் வீடியோலாம் ஜூலை மந்த்து நானும் ஆகாஷும் ஒரு வீடியோ எடுத்தோம். ஓகேங்களா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1500 ஹைட்டில் இருக்கிற ஒரு மலை ஒன்று. அந்த மலைக்கு பாதியே கிடையாது. நானும் ஆகாஷமே மேலே ஏறிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி கிட்டே மேலே ஏறிட்டோம். பட் அதுக்கப்புறம் வழி சுத்தமாக இல்லை, சுத்தமாக மறைஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்போ ஆகாஷும் உடம்பு சரியில்லை, நானும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். என் கூட யாருமே கிடையாது. ஃபோனுமே வந்து கரெக்டாக அந்தளவுக்கு கரெக்டாக வேலை செய்யல, நெட்வொர்க் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. ஆனால் பட் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ உச்சிக்கு போயிட்டோம். பட் மலையோட உச்சிக்கு நல்லா போக முடியல. கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து நாங்கள் மேலே ஏறியாச்சு. அதுக்கப்புறம் எங்களால் போகவும் முடியாது. ஃபுல்லாக வந்து மலை அது அப்படியே அந்த காடுகள் முட்புதாரங்களாம் போட்டு மூடி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் மலை உச்சிக்கு போகிறதுக்கு வேற ஒரு வழி இருக்குது. அந்த வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணாமல் வேணா சொல்லிட்டு நிறைய நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ தூரம் போய் மலை உச்சிக்கு போக முடியல. எனக்கு வந்து அந்த வீடியோ செட் ஆகலை. ஏன்னா ஃபுல்லாக முடிச்சு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணோம், டாப்புக்கு போயிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு என்னோட ஆசை. அந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கு சம்திங் டவுன் ஆகிட்டே இருக்கு. ஃபுல்லாக மேலே போக முடியல, ஃபுல்லாக முடிக்க முடியல அப்படின்ற ஒரு கஷ்டம் வந்து நான் அந்த வீடியோ எடிட் பண்ணவே இல்லை. பட் இந்த கொஸ்டின் பார்த்த பிறகு அந்த வீடியோ நான் உடனே போஸ்ட் பண்ணுறேன். அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு ஒர்ஸ்ட் மொமெண்ட் இன் லைஃப் அண்ட் தட் ஷுட் ஹேப்பன். அது வந்து எப்போ நடந்துச்சா? அதுவும் கரெக்டாக ஒரு 1 இயருக்கு முன்னே தான் நான் வந்து ஒரு சேனல் கேட்டேன், எடிட்டிங் சான்ஸ் கேட்டேன். இது மாதிரி நான் வந்து சில வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு சேனலில் வந்து ஒரு பெரிய சேனல், இப்போ வந்து பெரிய சேனல், அது கிட்ட ஒரு மில்லியன் சப் கிட்ட வரப்போகுது. அந்த சேனலில் வந்து நான் ஒரு 2 வீடியோ எடிட் பண்ணேன். அந்த ஒரு வீடியோ வந்து நல்லா டாப் செம்ம வியூஸ் போயிடுச்சு அப்போவே. அப்போ வந்து அந்த சேனலில் வியூஸ் வச்சு அதை ஒரு சான்ஸ் வச்சு இன்னொரு பெரிய சேனல் கிட்ட போய் சான்ஸ் கேட்டேன். இந்த மாதிரி நான் வந்து அந்த சேனலில் வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன், உங்கள் சேனலில் ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா? ஏன்னா அப்போ வந்து நான் வந்து என்னோட சேனல் டெவலப் பண்ணுறது நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கல. ஏன்னா அந்த சேனல் வந்து டெவலப் ஆகுன்ற நம்பிக்கையும் இல்லை. நம்ம வந்து வேறு ஏதாவது சான்ஸ் தேடி போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த சேனல் அப்படி கேட்டப்ப அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு டேலண்ட் சொல்லிட முடியாது, இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்க, இதெல்லாம் ஒரு பொழப்பா, ஒரு வீடியோ பண்ணதெல்லாம் பெரிய விஷயமாவும் 1000 வீடியோ பண்ணிட்டு வந்து சான்ஸ் தேடி அழைச்சிட்டு இருக்கா, நீ பண்ணிட்டு ஒரே ஒரு விஷயத்துக்காகலாம் வந்து உங்க சான்ஸ் கொடுத்துட முடியாது. நான் கேட்டது சான்ஸ் கொடுக்க முடியாதா, ஏதாவது இருக்கா, வேகன்சி இருக்கா உங்க சேனலில், அப்படிதான் நான் கேட்டேனே. அவங்க இருக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்லைனா இல்லை ப்ரோ ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க, நான் வேணா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் சொல்லியிருக்கலாம். பட் அவங்க அப்படி சொன்னது வந்து என் மனசு ரொம்ப உறுத்திடுச்சு. இன்னும் சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். நம்ம என்னடா அந்தளவுக்கு ரொம்ப கேவலமாக போயிட்டுமா அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரிலாம் அசிங்கப்பட்டது கிடையாது. பட் அதனால் நான் நேரில் போய் அப்படி கேட்டு அசிங்கப்படல. அவங்க அப்படி இன்ஸ்டால தான் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் சில் அப்படின்னு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். பட் இப்போ ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1.5 வருஷம் போனால் அந்த சேனலோட சப் கவுண்டை நான் ஓவர்டேக் போடுவேன். தக்யாங் 001 கேட்டுருங்க, பிரேக்கப் பையன்லேருந்து எப்படி கம்பேக் ஆகுறது? அது உண்மையில் ரொம்ப ஒரு கொடுமையான வழி ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக காதல் இருக்கிறவங்க மட்டும் தான் வழி தெரியும். டைம் பாஸ் லவ் பண்ணிட்டு பிரேக்கப் ஆச்சுன்னா உங்களுக்கு அதோட வலி அது 1 நிமிஷம் கூட இருக்காது. ஆனால் அது உண்மையான காதல் செய்து கொண்டு இருப்பவர்கள் சடன்லி வந்து பிரேக்கப் ஆகுது அப்படின்றப்ப அது வந்து டிப்ரெஷத்தின் உச்சத்துக்கு கொண்டு போயிடும். அடுத்து என்ன பண்ணுறது தெரியாது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, உலகமே இருண்டு போன மாதிரி ஆகிடும். ராகுல அனுபவமாக கூட கேட்கலாம். அனுபவத்துக்கே அனுபவம் கொடுத்தவன் கூட ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருந்தான். ஸோ அவங்க கூட இருந்ததால் இதுக்கு அனுபவம் ஆயிடுச்சு. பிரேக்கப் பையன் வெளியே வரணுமா? அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் ப்ரோ. வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என் பேர் முடிஞ்சு போச்சு அதை நினைக்கிறேன். ராகுல் நீங்கள் எப்போ பண்ணுற எல்லா வீடியோவும் தமிழில் தான் பண்ணுறீங்க. ஸோ எங்களுக்கு இங்கிலீஷில் வீடியோ பண்ணு. இங்கிலீஷில் பண்ணலாம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தியில் கூட பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். ஜெஸ்ஸி கேசியா அவங்க கேட்டிருக்காங்க, உங்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜ் நேம். எங்கள் ஸ்கூல் நேம் நான் ப்ரௌடாக சொல்லுவேன், கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். பட் காலேஜ் நேம் மட்டும் கேட்காதீங்க, வேணாம், ஒரு கசப்பான சம்பவம் வேணாம். ராகுல் தமிழ் நம்ம ஃபேன் பேஜ். உங்கள் பர்த்டே என்னைக்கு ராகுல்? நீங்கள் யூடியூப் சேனல் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க ராகுல்? என்னோட பர்த்டே வந்து 5/3 ஸ்கூல் எண்டிங் லைஃப் முடிய போது அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சேனலில் என்னோட பழைய சேனல் சொல்கிறேன். இந்த சேனல் வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் இது. ஓகேங்களா? பட் நான் யூடியூப் கூட எப்போ வந்தேன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சம்திங் 12th முடிக்கிறப்ப நினைக்கிறேன். அது எனக்கு சரியா ஞாபகம், பல வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அது ஸ்வீட் ஃப்ரெண்ட்மா அவங்க கேட்டிருக்காங்க, காலேஜில் எவ்வளோ அரியர்ஸ் வச்சுருக்கீங்க? காலேஜில் ஒரே ஒரு அரியர் மட்டும் தான் இருந்துச்சு. அது எடப்பாடி ஐயா புனேத்தில் முடிச்சாச்சு. விச்சு 143 அவங்க கேட்டிருக்காங்க, யூடியூப் உங்களுக்கு ஃபுல் டைமா இல்லை பார்ட் டைமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் பார்ட் டைமாக தான் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ண கூட சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இதே இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணால் ப்ரொஃபஷனலாக பண்ண முடியும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்பு 1012 கேட்டிருக்காங்க, பப்ஜி அண்ட் BGMI ஐடி சொல்லுத்தல RAHULTHAMIZHAN எல்லாமே ஸ்மாலாக போடுங்க ப்ரோ. பட் த ஐடி இஸ் நாட் கரண்ட்லி அவைலபிள். ஏன்னா அது ஆக்டிவாக இல்லை, நான் கேம் ஆறது இல்லை. சப்போஸ் வந்தால் கண்டிப்பாக உங்கள் ஐடி நான் அக்செப்ட் பண்ணுறேன் ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுப்போம். நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன். பட் நிறைய இன்ட்ரெஸ்டான கொஸ்டின்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன். அதெல்லாம் அடுத்த மாதம் போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி சும்மா டமானு தட்டுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அடுத்து என்ன வீடியோ போஸ்ட் பண்ணாலும் அதே நீங்கள் கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணி ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த பிரேக்கப்பில் இருக்கிற பையாக்கு அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு மாலை பொழுது மீட் பண்ணுறேன். டாட்டா பாய்.